ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமையான இன்று மார்ச் 8, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 8-16 காலை வரை நவமி, பின்னர் தசமி. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 11-28 இரவு வரை, பிறகு புனர்பூச நட்சத்திரம். யோகம் ஆயுஷ்மான் 4-24 இரவு வரை, அதன் பின் சௌபாக்கியம். கரணம் கௌளவம் 8-17 காலை வரை, பிறகு செய்துளை 7-57 இரவு வரை, பிறகு கரசை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். மேல் நோக்கு நாள் இன்று வளர்ப்பிறை. நேரம் காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11 மணி வரை, மாலை 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரை. குளிகை 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. கரணம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. சூரிய உதயம் 6:26க்கு. இப்போது சனிக்கிழமையான இன்று காங்கயம் ஸ்ரீ முருகபெருமானுக்கு யானை வாகனத்தில் திருவூர்த்தி உலா. இன்னைக்கு சந்திராஷ்டமம், அனுஷ நட்சத்திரம். இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். இப்போது அவரவர் ராசி பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கு சென்றாலும் சரி, இல்லை பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னொன்னும் வெற்றிகளை அதிகரிக்கும். இப்போது மேஷ ராசிக்காரங்க அமைதியாக உங்கள் நாளை இன்னைக்கு கழிக்கணும், பொறுமையாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் அடையக்கூடிய விஷயங்களாக இப்போ இருக்குது. யோக பிராப்தங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் கனவு நிறைவேறாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் இன்றைக்கி அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல தேர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கும். சில பேர் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டே வரும். அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் பேஸ் எல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக உங்களுடைய பணிகளை செய்யணும். ஏன்னா எக்ஸாம் டைம்னால படிக்கணும். அந்த படிப்பில் நிறைய தடைகள் வரும். அந்த தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு விநாயக பெருமான நல்ல மனசில் வேண்டி தடையெல்லாம் நீங்கி நல்லா படிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அது நல்லது கொடுக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேஷ ராசிக்காரங்கள் இப்போதுலேருந்தே அதை பிடிச்சிட்டு வாங்க. அப்போ தான் 7:30 சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்காது. படிக்கிற மாணவங்க இன்னும் உஷாராக இருக்கணும். ஃபஸ்ட்டு 7:30 இருக்கிறவங்க, 3லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுக்கு இப்போத்துலேருந்தே சில சங்கடங்களை கொடுக்கும். அதனால் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய விஷயம் பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிக்கணும். மேஷராசிக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலகட்டம். அதனால் தேவையில்லாமல் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, யாரையும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, நம்பி கொடுத்தேன்னு சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு பதிலாக நான் லோன் வாங்கி தந்தேன், இன்றைக்கி நான் லோன் கட்டுறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துடும். அதனால் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எவ்வளோ பழகினாலும் கொஞ்சம் நிதானித்து போங்க. அதுதான் நல்லதை கொடுக்கும். இல்லை மன சங்கடத்தையும் மன அழுத்தத்தையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரங்க எதிர்ப்பு அதிகரிக்கும். நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அதனால் கருத்துக்களை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா
அது தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்டாக போகாத லெவலுக்கு பார்த்துக்கோங்க. இல்லை அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்டாக போகுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டாம். எதிர்ப்புகள் அதிகமாகும். நீங்கள் சொல்கிற வாக்கு அதெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் ரிஷபராசிக்காரங்கள் பொதுவாகவே ஐஃபையான ஆளுங்க. நிறைய விவரமான ஒருத்தவங்களெல்லாம் அவங்களுக்கு இப்போது நிறைய பிரச்சனைகளை கொடுக்க போகிறாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். நீங்கள் கேட்ட இடமாற்றம் கிடைக்கும், கேட்ட பணம் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும், பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வாங்குவீங்க. இனிமேட்டு வர காலங்களில் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்க போகுது. அதனால் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரங்க வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கும். உங்களுக்கு பணம் தன்னால் தேடி வரும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் எல்லாம் கலையும். பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு பயிற்சி வர வரைக்கும் நல்லா இருக்குது. குரு பயிற்சி வந்த பிறகு தான் கொஞ்சம் வியாழக்கிழமையான தட்சிணாமூர்த்திக்கு போய்ட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் உங்களை மாற்றிக்குங்க. அது இன்றைக்கி ஒரு அச்சாணியாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஆசிலேஷன் மைண்ட் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு நிறைய ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு தெரிஞ்சு சண்டிகேஸ்வரரை வழிபடுங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் எல்லாம் கலையும், நல்ல மாற்றங்களை உருவாக்கும். கடகராசிக்காரங்க கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபேஸ் பண்ணணும். முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேணாம். கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வாயிற்படியில் வரும். அதை பயன்படுத்திக்காது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். நிறைய பேருக்கு மறதினால இன்னல்கள் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ரீ பிளான் பண்ணி செய்யுங்க. இன்றைக்கி துன்பம் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு செய்திகள் அப்படிங்கிறது ஒரு சில பிரச்சனைகள் ஆகக்கூடியதாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் கவனமாக எச்சரிக்கையாக நிதானமாக இருக்கணும். இமோஷ்னல் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடாது. கடகராசிக்காரங்க பொதுவாகவே இமோஷ்னலி ரொம்ப எவ்வளோ ஒரு ஸ்கில்லான பர்சன் நீங்கள், ஆனாலும் அந்த இமோஷ்னல் லெவலில் கொஞ்சம் பிரச்சனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில துன்பங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருந்துக்கோங்க கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபடுறதும் பெருமாளை வழிபடுறதும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி ரெண்டுமே வழிபடலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் உத்தமம். 108 ஆஞ்சநேயருக்கு 108 உளுந்த வடை மாலையை போடுறது, வெற்றிலை மாலையை போடுறது, வெண்ணெய் சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றங்களை கொடுக்கும். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொன்றும் வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கடகராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும். கடகராசிக்காரங்க பொருளாதார சிக்கல்களை சமாளித்து இப்போ தான் வெளில வரீங்க. அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களே ஏற்படுத்தும். சிம்ம ராசிக்காரங்க புகழோடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாளாக இன்றைக்கி உங்களை போற்றி புகழ்வார்கள். உங்கள் செயல்கள் எல்லாம் ஏற்றங்களை கொடுக்கும். இருந்தாலும் கண்டக சனினால் கணவன் மனைவிக்குடைய ஒரு சில பேருக்கு பிரிவு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குடைய ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வராமல் அது இழுத்துக்கிட்டே போகும் ஜவு மாதிரி. இந்த அஷ்டம சனி நோக்கி போகிறதுனால எல்லாத்துலேயும் கவனம், நிதானம், பொறுமை அப்படிங்கிறதெல்லாம் அவசியம். கண்ட விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் பெண்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அவமானம் பெறக்கூடிய சூழ்நிலை வரும். ஆண்களாக இருக்கும் போது பெண்ணோ, பெண்ணாக இருக்கும் போது ஆணோ சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் பழகிக்கக்கூடாது. அதில் அடிக்ட் ஆகக்கூடிய டென்ஷனும் வரும். எப்போவுமே ஒரு சில தவறுகள் செய்யும்போது சந்தோஷமாக தான் செய்வான். முடிவு நன்மை இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும். சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும்.
புகழோடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய ஒரு சில நல்ல செயல்களை இன்றைக்கி செய்து காட்டுவீர்கள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். சிம்மராசிக்காரங்க நரசிங்க பெருமாளை வேண்டிடுறதும் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. கன்னிராசிக்காரங்க ஊக்கம் அதிகரிக்கும், இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு மோட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு சில மெம்பர்ஸ் உங்களுக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க, மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ கண்டக சனி நோக்கி வர்றதுனால கணவன் மனைவிக்கிட்டே உள்ள உறவுகளில் ரொம்ப பலம் வாய்ந்ததாக உங்களோட இருக்கணும். இப்போ திசா புத்தி என்ன போயிட்டுருக்குன்னு பாருங்கள். சனி திசையா இல்லை புதன் திசையா, லக்னத்துக்கு அவர் ஃபேவரா, இல்லை உங்களுக்கு ராசிக்கு ஃபேவரா, லக்னத்துக்கு ஃபேவரா அப்படின்னு பாருங்கள். லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிறது எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம். கன்னியா லக்னமாக இருக்கலாம், கன்னியா ராசியாக இருக்கலாம். கன்னியா லக்னம் இருக்கிறவங்க ரொம்ப திறமைசாலிங்க. அதனால் அந்த லக்னாதிபதி வலுவை பொறுத்தே ஒரு கோச்சார பலனோ இல்லை தசாபுத்தி பலன்களோ நடக்கும்போது அந்த லக்னாதிபதி லக்னக்காரங்க நீங்கள் தான், அவங்க இது சமாளித்து வெளியே வரக்கூடிய திறமை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். லக்னாதிபதி வலு இழந்துட்டாருன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் அவங்களால சார்ட் அவுட் பண்ணவும் சமாளிக்கவும் முடியாது. அதனால் லக்னாதிபதியோட வலுவை முதல்ல பாருங்கள். இப்போ தசாநாதனுடைய வலுவை பாருங்கள். தசாநாதன் அப்படின்ற போது தசாபுத்தியோடைய தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்காங்க பாருங்கள். தசாநாதனை வழிபடும் போது உங்களுக்கு மேலும் வலுவை சேர்க்கும், அது வெற்றிகளை அதிகரிக்கும். அதனால் கன்னிராசிக்காரங்க அதை முதல்ல பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் பேஸில் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் இன்றைக்கி வெற்றி பெறும். கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மகாலட்சுமி தாயாரை பெருமாளை வழிபடுறது ரொம்ப மாற்றங்களே கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்க உதவிகள் அதிகரிக்கும். ஒவ்வொரு இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும், எல்லா பக்கத்துலேருந்தும் உதவி வரும். அதை நீங்கள் எப்படி கன்வர்ஷன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி துலாம் ராசிக்காரங்க வெளிவந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இருந்தாலும் பழசெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமையும் ஒரு நேரம் வரும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இடமாற்றங்கள் ஏற்படும். பொருள் விரயம் அப்படிங்கிறதும் சில இடத்துல ஏற்படும். துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே உங்களோட வாழ்க்கை முறைக்கு பொருளாதார தேவைக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. இந்த குலதெய்வ வழிபாடு இப்போ நிறைய பேர் பண்ணுறதில்ல. அப்படி மறந்துட்டீங்க அப்படின்னா வருங்காலங்களில் ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி எங்கேயோ ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு, அந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூஸ் வரும். அதனால் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிக்க வேண்டும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே சுக்கிரனுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம நிறைய முயற்சிகளை எடுத்து ஆன்மீக வழியில் உங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய விஷயங்களை பண்ணிங்க அப்படின்னா வெற்றிகள் அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு உதவி பெறக்கூடிய எல்லா சூழ்நிலையும் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி பொதுவாகவே இந்த எடைக்கு எடை போடுவாங்க இல்லையா, அந்த எடைக்கு போடக்கூடிய துலாபாரம் சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சிங்கன்னா துலாபாரம் வேண்டுதல் வைங்க. திருப்பதிக்கு இப்போ துலாபாரம் வச்சாங்கன்னா எடைக்கு எடை அரிசி போடுவாங்க, சர்க்கரை போடுவாங்க, வெல்லம் போடுவாங்க, லோட்டஸ் வைப்பாங்க, தாமரைப்பூ. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு, இப்போ ஒரு குழந்தை பிறக்கணுன்னா குழந்தை பிறக்கணும், எடைக்கு எடை சர்க்கரை போடுறேன், எடைக்கு எடை காசு போடுறேன், எடைக்கு எடை தங்கம்லாம் சில பேர் போடுறாங்க, அது அவங்க வசதிக்கு ஏற்ப. அது மாதிரி உங்களுக்கு என்ன வசதி அதுக்கு தகுந்த மாதிரி துலாபாரம் நீங்கள் போடலாம். அரிசி கூட போடலாம், பருப்பு போடலாம், அரிசி போடலாம், வெல்லம் போடலாம், சர்க்கரை போடலாம், நிறைய விஷயம் இருக்குது எக்ஸட்ரா. நிறைய நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை பொறுத்து துலாபாரம் போட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். அது உங்களுடைய குழந்தையும் துலா லக்னமாக துலா ராசியான்னு பார்க்கணும். அது எப்படி போட்டாலும் திருப்பதிக்கு நீங்கள் வேண்டிங்கன்னா நல்லது நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு துலாபாரம் ரொம்ப வெற்றியை அதிகப்படுத்தும். விருச்சிக ராசிக்காரங்க மறதி அதிகரிக்கும். இதனால் சில இஷ்யூஸ் வரக்கூடிய நிலைமையும் வரும்.
நிறைய அலைச்சல்களை கொடுக்கும் இன்றைக்கி. பொதுவாகவே அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமனால் முக்கிய முடிவுகள் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறேன், லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக ஓடி லேட்டாக மேக்கப் பண்ணி லேட்டாக வண்டி எடுத்திங்கன்னா எப்படி ஸ்பீடாக போனால் முடிஞ்சிடுமா, மொத்தமாக இதாகும். ஆசிலேட்டரில் முறுக்கி போனாலும் அவ்வளோதான், பிரச்சனை இன்னும் அதிகரிக்கும். அதனால் எதையும் யோசிக்காமல் நிதானமாக பிஃபோராகவே எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுங்க. அதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லது. இவங்களுக்கு எப்போவுமே எப்படின்னா அவசரமாக பண்ணுவாங்க. அது ஒரு கெத்துன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. ஏதாவது ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம். நிறைய பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். மாற்றங்களை எதிர்நோக்கியே விருச்சிக ராசிக்காரங்க உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக ஒரு விதி பலன் என்ன அப்படின்னா, இவங்க இயற்கையாகவே ரொம்ப ஸ்பீடு அப்படிங்கிறது அதிகம். இவங்க ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் இவங்களுடைய ஒரு மேனரிசம் வச்சுக்கணும். ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க. வேகத்துக்கு தகுந்த விவேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த கேட்குள்ளேயே அவங்க இருக்கணும், அப்போ தான் நல்லது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க முருகப்பெருமான வழிபடுறது இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை சாத்தியமாக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரங்க பெருமையான நாள். உங்களை பற்றி போற்றி புகழ்வார்கள். உங்களுடைய திறமை வெளிப்படும். நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடும் போது வெற்றி இன்னும் சாத்தியமாகும். வேலை பளு அதிகரிக்கும், ஆனாலும் அதை சமாளித்து வெளில வருவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நிறைய பேர்த்த வேலை வாங்குவீங்க. சந்தோஷமான நிலையை வச்சுருப்பீங்க. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்க பெருமை மிகுந்த நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி யோசிக்காமல் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறக்கூடியதாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. தனுசு என்றைக்குமே பார்த்திங்கன்னா எடை போட்டுருவாங்க ஒரு ஆளை. எப்படியாவது அவங்க கால்குலேஷன் மைண்டு ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட தனுசு ராசிக்காரங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்கக்கிட்ட என்ன வேலை வாங்கணும், இவங்கக்கிட்ட என்ன பேசணும், இவங்கக்கிட்டேருந்து எப்படி என்ன விஷயங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இடம் மட்டும் போட மாட்டாங்க, கரெக்டாக டார்கெட் பண்ணுவாங்க. இவங்கள இப்படி தான் வச்சு யூஸ் பண்ணணும், இவங்கள இப்படி தான் பண்ணணும், நம்மளை இப்படி யூஸ் பண்ணிட்டா தான் நம்ம இப்படி டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி டார்கெட் அச்சீவரில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதனால் இவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் இலக்குகளை அவங்க வச்சுட்டாங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாலும் அவங்க மாற மாட்டாங்க. அதே நிலைமையில் தான் இருப்பாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி ஈஸ்வரனுடைய வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். மகர ராசிக்காரங்க ஆக்கம் அதிகரிக்கும். ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வீங்க. நல்ல விஷயங்களை இன்றைக்கி எடுத்து செய்வீங்க. கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களை எடுத்து செய்வீங்க. சந்தோஷமான சூழ்நிலை வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். ஏதோ ஒரு முக்கிய முடிவுகளில் புது முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க கொஞ்சம் திசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க சனியோடைய காரகத்துவம் இருக்கிறதுனால உழைப்பு மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. எப்போவுமே இவங்க உழைக்க வேணாம், ஒரு நாள் ஃபுல்லாக சும்மா உட்காருங்கன்னு சொன்னால் இவங்களால் மகர ராசிக்காரங்களால் உட்கார முடியாது. உண்மையான மகர ராசிக்காரங்க மகர லக்னக்காரங்களை போய் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ப்ராஃபிட் இல்லையோ, வருமானம் வருமோ வருமானம் வராதோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சில இடத்துல அவமானங்கள் சங்கடங்கள் ஏற்படும், இருந்தாலும் அவங்களோட காரியத்தில் அவங்க கண்ணாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லைன்னா கூட குடும்பத்துக்காக நிறைய உழைக்கக்கூடியவர்கள். மகர ராசிக்காரங்கள பார்த்திங்கன்னா வீட்டில் பொறுப்பாக தான் இருப்பாங்க. பிறந்த வீட்டில் விட புகுந்த வீட்டில், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்கப்பூர்வமான பணியை இன்றைக்கி எடுத்து செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. இந்த உழைப்புக்கு தகுந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும்.
நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுன்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்க போட்டி பொறாமை அதிகரிக்கும். வெற்றிகளை உங்களை வசமாக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நேச்சுரலான காம்படிஷன் ரொம்ப நல்லது. என்றைக்குமே கும்பராசிக்காரங்க உங்களுக்கு போட்டியாளர்கள்லாம் யாரும் கிடையாது. நீங்கள் போட்டியாளர்களாக மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். கும்பராசிக்காரங்க நேச்சுரல் காம்படிஷனை எடுத்து பண்ணணும். எல்லாத்தோடைய காம்படேட் பண்ணோம். ஆனால் பொறாமை மட்டும் படக்கூடாது. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே அங்கே தான். காம்படிஷன் வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இந்த ஈகோ ப்ராப்ளமும் சில இடத்துல எட்டி பார்த்துரும். அது பிரச்சனை அதிகரிக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக போனீங்கனாலே போதும். மற்றவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஜென்ம சனியே முடிய போகிறதுன்ற மிகப்பெரிய மன அழுத்தத்துலேருந்து மெல்ல வருவீங்க ஃபஸ்ட்டு. அதுவே பெரிய பிராப்தம். கும்பராசிக்காரங்க இன்றைக்கி காம்படிஷன் மைண்டு நிறையா இருக்கும். அது வெற்றியை மாற்றக்கூடியதாக நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். கும்பராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம். நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது பணியிடை மாற்றம், அரசாங்க வேலையில் சில பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும். பழைய நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த ஜென்மசனியில். கதறாத குறை தான் கதறாத குறை தான் என்றைக்கும். அந்த 7.5 சனி அப்படி வச்சு செஞ்சிருச்சு. அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. அதுலேருந்து மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவீங்க வெளியில். கும்பராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்க சனி வீடுங்கிறதுனால உழைப்புக்கு சளைக்காதவர்கள், உழைப்பின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கவங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு சனியோட காரகத்துடன் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. பெருமாள் வழிபாடு முக்கியமானது. மீன ராசிக்காரங்க இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகரிக்கும். அசதி ஏற்படும், சங்கடங்கள் ஏற்படும். நிறைய முயற்சிகளில் நீங்கள் ரொம்ப கராராக இருப்பீங்க. பிரச்சனைகளை அதிகரிக்கிறதுனால யோசிக்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பிரச்சனைகளை உருவாகும். இவங்க கட்டத்திலே கோச்சார ரீதியாக ராகுவும் புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால உங்கள் அறிவார்ந்த விஷயத்தையும் பூமப்பாகும். நிறைய சொகுசான வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்டேயோ, பெண்ணாக இருக்கும்போது ஆணைக்கிட்டேயோ கொஞ்சம் இந்த 90 நாளைக்கு வருகின்ற 90 நாளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கு. 6 கிரக சேர்க்கை ஏற்படும் போது பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 90 நாளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். நல்ல நிலை அப்படிங்கிறது உருவாக்கும். நல்ல பெரு கிடைக்கும். மீனராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுங்க. 7.5 நாட்டு சனியோடைய உக்கரம் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். சந்தோஷமாக இருக்கிறதுக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்கிங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து நேரத்துக்கு சாப்பிட்டு டிசிப்ளினாக கொண்டு போங்க. அப்போ தான் இந்த சனி அப்படிங்கிறவரை உங்களை கிராஸ் பண்ண மாட்டார். அதுதான் மெயின் ப்ராப்ளமாக இப்போ இருக்கும். அது 6 கிரக சேர்க்கை இருக்கும்போது இன்னும் மென்டல் டார்ச்சர் அதிகமாக கொடுக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் கடவுளை தான் இனிமேல் பிடிக்கணும். மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உணரப்படும். அதனால் மீனராசிக்காரங்க பொதுவாகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை சென்று டெய்லி வழிபடுறது, 7.5 சனி முடிகிற வரைக்கும், அட்லீஸ்ட் இந்த 90 நாள் முடிகிற வரைக்குமாவது பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கோ இல்லை ஒரு சிவ ஆலயங்களுக்கோ தினமும் போகிறது ரொம்ப நல்ல பிராப்தத்தை, ரொம்ப நல்ல விஷயத்தை பண்ணும். கெட்டது நடக்காமல் இருந்தாலே மிகப்பெரிய நல்லது. அந்த கெட்டது நடக்கக்கூடாதுன்னா ஆலய வழிபாடு ரொம்ப நல்லது. வெற்றிகளை அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களை காப்பாற்றக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். மீனராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமானது. குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. நல்ல வெற்றிகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.